நாம் ஆராதிக்கிற தேவன் நல்லவர். கடந்து வந்த பாதைகளில் தேவன் நம்மோடு கூட இருந்து ஆச்சரியமாய், அற்புதமாய், அதிசயமாய் நம்ம நடத்தி வருகிறார். ஒவ்வொரு புதிய மாதத்தையும் கூட கத்தர் நம்ம கூட்டி கொடுக்கிறார். அதே போல கத்தர் கடந்த 7 மாதங்களாய் கண்மணி போல கத்தர் பாதுகாத்து புதிய ஒரு மாதத்தை கத்தர் காண செய்திருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவனுடைய கரத்திலிருந்து எத்தனையோ நன்மைகளை நாம் பெற்றிருக்கிறோம். அதே போல இந்த காலைவெள்ளும் தேவனுக்கு நன்றி செலுத்தும்படி அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். தேவன் இந்த மாதத்துக்கு தந்த விசுவாச வார்த்தையை வாசிக்கிறேன். எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்தின் பின்பகுதி. எஸ்தரின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 12வது வசனத்தின் பின்பகுதி. உன் வேண்டுதல் என்ன, அது உனக்கு கட்டளையிடப்படும். உன் மன்றாட்டு என்ன, அதின்படி செய்யப்படும். உன் வேண்டுதல் என்ன, அது உனக்கு கட்டளையிடப்படும். உன் மன்றாட்டு என்ன, அதின்படி செய்யப்படும் என்று சொல்லப்படுகிறது. இங்கே ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். உன் வேண்டுதலும் உன் மன்றாட்டும் உனக்கு அப்படியே செய்யப்படும் என்று எஸ்தர் ராஜாத்தியை பார்த்து ராஜா சொல்லுகிற ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். தேவனுடைய ஜனங்கள் இந்த எஸ்தர் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது யூத ஜனங்களாகிய தேவனுடைய பிள்ளைகள் ஒரு பெரிய இக்கட்டு காலத்தில் இருக்கிறாங்க. ஆண்டவர் செய்கிற இந்த இக்கட்டு காலத்தில் தேவன் அவர்களுக்கு செய்த நன்மையும் தேவன் அவர்களுக்கு தந்த ஜெயத்தையும் கூட இந்த புஸ்தகத்தில் வாசிக்க முடிகிறது. இங்கு ராஜாத்தியை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. உன் வேண்டுதல் என்ன, அது உனக்கு கட்டளையிடப்படும். உன் மன்றாட்டு என்ன, அதின்படி செய்யப்படும். நம்ம உள்ளத்தில் அநேக வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு தான் இந்த காலையில் வந்திருக்கிறோம் தெய்வ சமூகத்துக்கு. தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் ஆண்டவர் என் வேண்டுதலை கேட்க மாட்டாரா, என் ஜெபத்தை கேட்க மாட்டாரா, எனக்கு ஒரு பதில் வராதா என்று சொல்லி நாம் எத்தனையோ முறை அங்கலாய்க்கிறோம். நம்ம வாழ்க்கையில பெரிய சந்தோஷம் எது தெரியுமா? தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தரும்போது நம்முடைய இருதயம் பூரிப்படைகிறது, நம்முடைய இருதயம் சந்தோஷப்படுகிறது. ஆனா யாராவது நம்மளை பார்த்து உன் விருப்பம் என்ன, உன் வாஞ்சை என்ன, நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படிலாம் விசாரிச்சா நமக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி எத்தனையோ முறை நம்ம நினைக்கிறோம். ஆனா இந்த உலகமும் இந்த உறவுகளும் நம்ம எதிர்பார்க்கிறது போல நம்ம விசாரிக்காது. ஆனா நம்ம ஆராதிக்கிற தேவன் இருக்கிறார் பாருங்க. ஒவ்வொரு நாளும் அதான் வேதம் சொல்லுது, காலைதோறும் நம்மளை விசாரிக்கிறாராம். ஒவ்வொரு நாள் சொல்றேன், ஒரு நிமிஷம் தோறும் கூட நம்மளை விசாரிக்கிறார் என்று அற்புதமாய் ஆச்சரியமாய் நம்மை நடத்தி வியாதிகள் நிறைந்த உலகத்துல சத்துருக்கள் விரோதமாய் நமக்கு விரோதமாய் எத்தனையோ முறை எழும்பி நின்றாலும் எல்லா விதத்திலும் நம்மளை பாதுகாத்து நம்மளை ஜெயமாய் கத்தர் நடத்தி வருகிறாரே. இந்த உன் வேண்டுதல் என்ன என்கிற ஒரு வார்த்தை எஸ்தரை பார்த்து 3 முறை கேட்கப்பட்டது. 5ஆம் அதிகாரத்தில் 2 முறையும் இந்த 9ஆம் அதிகாரத்தில் 1 முறையும் சொல்லப்படுது. 3 முறை எஸ்தரை பார்த்து கேட்கப்பட்ட ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உன் வேண்டுதல் என்ன, உன் வேண்டுதல் என்ன. எவ்வளவு கிருபை பெற்ற பெண் பாருங்க இந்த எஸ்தர். அவர்களை பார்த்து 3 முறை ராஜா கேட்கிறான், ஏமா உன் வேண்டுதல் என்ன. பொதுவாக ராஜாக்கள் இப்படியெல்லாம் அவருடைய வாயிலிருந்து வருவது ஒரு அபூர்வமான காரியம். ராஜாக்கள் தன்னை தேடி வந்த ஜனத்தை ஒருவேளை தன்னுடைய மனைவியா இருந்தாலும் கூட உன் வேண்டுதல் என்ன என்று கேட்பது மிகவும் ஆச்சரியமான ஒரு காரியம். ஆனா ராஜாத்தியை பார்த்து கேட்கிறார், உன் வேண்டுதல் என்ன என்று சொல்லி. எப்படி இப்படி கிருபை கிடைச்சது நீங்க நினைக்கிறீங்க? எப்படி இந்த ராஜா கண்கள் அது கிருபை கிடைச்சு நினைக்கிறீங்க? இந்த அகாஸ்வேரு ராஜா பாபிலோனிய ராஜாவா இருக்கிறதுனால அவர்கள் எல்லாம் அவ்வளவா இரக்கம் செய்ய மாட்டார்கள். ஆனால் ராஜாத்திய எஸ்தரை பார்த்து உன் வேண்டுதல் என்ன, உன் வேண்டுதல் என்ன, உன் வேண்டுதல் என்று திரும்ப 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 அந்த வார்த்தை கேட்கப்படுமானால் எஸ்தருடைய இந்த ஏன் கேட்கப்பட்டது என்றால், எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, ராஜ சமூகத்தில் எஸ்தருக்கு அதிக தயை கிடைச்சான். அதிக தயை கிடைச்சதுனால எஸ்தரை பார்த்து திரும்ப திரும்ப இந்த கேள்வி கேட்கப்பட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு உலக பிரகாரமான ராஜாவுடைய கண்கள் அதிக தயை கிடைக்கும் போது இந்த ராஜா எஸ்தரை பார்த்து உன் வேண்டுதல் என்ன என்று கேட்டிருப்பார். ஆனால் பரலோக ஒரு ராஜாவை சேவிக்கிறோமே, அந்த ராஜாவை தேடி இந்த காலையில் வந்திருக்கிறோமே, அந்த ராஜா தான் நம்மளை நேர்த்தியாய் நடத்தினார். அந்த ராஜா தான் நம்மை போஷித்தார், நம்மளை உடுத்துவித்தார், தைரியப்படுத்தினார் என்கிற அறிவு எத்தனை பேருக்கு இருக்குதுன்னு தெரியல. அந்த ராஜா நம்மை கைவிடுவாரோ, அந்த ராஜா நம்மை மறந்துடுவாரோ, அந்த ராஜா நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்காமல் இருப்பாரோ. ராஜ சமூகத்தில் அதிக தயை எஸ்தருக்கு கிடைச்சதுனால உன் வேண்டுதல் என்கிறேன் என்ற வார்த்தை திரும்ப திரும்ப கேட்கப்பட்டது. அருமையான தேவ ஜனமே, ராஜ சமூகத்தில் உங்களுக்கும் எனக்கும் தயை உண்டு. அவரை தேடி வந்த ஒரு பிள்ளைகளுக்கும் அவர் தயை செய்யாமல் இருக்கிற தேவன் அல்ல. அதிக தயையை காண்பித்ததனால இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறோம். அதிக தயை தேவன் நமக்கு பாராட்டினால இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதிக தயை கத்த நம்முடைய குடும்பங்களை செய்ததனால நம்முடைய வாழ்க்கையில வந்த எத்தனையோ போராட்டங்களை மேற்கொள்வதற்கு கத்த நமக்கு ஜெயத்தை தந்தார். காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட்ட அதிக தயை ஒன்றே காரணம். அந்த அதிக தயை மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படாது இருந்திருக்குமானால் என்றைக்கோ நம்முடைய ஆத்துமா மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும். ஒவ்வொரு போராட்டங்களையும், ஒவ்வொரு சூழ்நிலைகளையும், ஒவ்வொரு ஆபத்தையும் தாண்டி வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? தேவன் நம்மிடத்தில் காண்பித்த அதிக தயை ஒன்றே காரணம். அத ஒரு பாடல் வரி உண்டு, எத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரிய. எல்லாரும் சொல்லலாம், எத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை
என்னை ஆச்சரியா. எத்தனை மாதயவு, எவ்வளவு கிருபை பாராட்டினார். இந்த தயை என்கிற வார்த்தைக்குள்ள அவ்வளவு ஆசீர்வாதங்கள் அடங்கி இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் சொல்ல, ஆண்டவரை என் வாழ்க்கையில தயவு செய்கிற தேவனாய் வெளிப்படுங்க. ஒரு சகோதரி சொன்ன ஒரு காரியத்தை நான் கேட்டேன். அவங்களுடைய அக்கா மகனுக்கு 2 கிட்னியும் ஃபெயிலியர். அதனால அந்த தன்னுடைய தாய் என்ன செஞ்சாங்களா, 15 வயசா இருக்கும்போது, அந்த மகன் 15 வயசா இருக்கும்போது மகனுக்கு ஒரு கிட்னி அவங்க கொடுத்துட்டாங்களாம். இப்போ மகன் 15 வயசா இருக்கும்போது ஒரு கிட்னியை கொடுத்தாங்க. இப்போ கொடுத்து 15 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ 30 வயசு அந்த மகனுக்கு. இப்போ 2 கிட்னியும் அந்த மகனுக்கு மறுபடியும் என்ன செஞ்சிருச்சு, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அம்மா கொடுத்த கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சாரி, முதல்ல 2 கிட்னி ஃபெயிலியர், அதனால தாய் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த தாய் கொடுத்த கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சான். அதனால இப்போ வாரத்துக்கு 2 முறை டயாலிசிஸ் பண்ணுறாங்க. பண்ணும்போது டாக்டர் சொல்லி அனுப்புவாங்களாம், 800 மில்லி தான் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்களாம். அப்போ 800 மில்லினா வெறும் தண்ணி மட்டும் இல்லை, ஜூஸ் குடித்தாலும் அந்த 800 மில்லிக்குள்ளே அடங்கும். ரசமோ சாம்பாரோ எது சாப்பிட்டாலும் அந்த 800 மில்லிக்குள்ளே அடங்குமா. இந்த வெயில் நேரத்தில் அந்த தம்பி அதிகமாக தாகத்தால் தன்னுடைய நாவு வரலும் போது, அம்மா தண்ணி தாங்க தண்ணி தாங்கன்னு சொல்லி கேட்பாராம். அப்போ அந்த தாய் சொல்வாங்களா, மகனே ஏற்கனவே வாரத்தில் 2 முறை டயாலிசிஸ் பண்ணுறோம், இன்னும் நீ தண்ணி குடிச்சனா வாரத்தில் 3 முறை டயாலிசிஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும், அதனால தண்ணி போதும்னு சொல்லுவாங்களாம். அப்போ அந்த தம்பி தண்ணி தாகத்தோடு இந்த தாகம் தாங்க முடியாமல் தண்ணியை கொஞ்ச நேரம் வாயில் வச்சிருந்து அப்படியே கொப்பளிப்பானா. நான் அந்த சம்பவத்தை கேட்டு ரொம்ப அதிர்ந்து போனேன். நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர். ஒவ்வொரு நாளும் நமக்கு பலன் தருகிறார், நமக்கு ஆரோக்கியப்படுத்துகிறார். எவ்வளவு தண்ணியை குடித்தாலும் எவ்வளவு சாப்பிட்டாலும் ஜீரணமாகுவதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். பலவீனத்தின் மத்தியிலும் கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். உலகம் வியாதிகளால் மரணத்தால் போராடி கொண்டிருக்கிறது. போராடி தான் உலக ஜனங்கள் சிலர் ஜெயிக்காம உலகத்தை விட்டு கடந்து போகிறார்கள். நமக்கு ஒரு போராட்டம் இருந்தாலும் எத்தனையோ முறை கர்த்தர் தயை பாராட்டினதில் நாம் ஜெயித்து வாழ்வதற்கு கர்த்தர் நம்ம கிருபை செய்கிறாரே. அதான் வேதத்தில் வாசித்தது போல 2:17 வாசிக்கிறோம். எஸ்தர் 2:17 ராஜ சமூகத்தில் எல்லா ஸ்திரீகளை பார்க்கலாம் அதிக தயை கிடைச்சதுனால ராஜா கேட்கிறாரு, உன் வேண்டுதல் என்ன, உன் மன்றாட்டு என்ன, அதன்படியே செய்யப்படும் என்று சொல்லுகிறார். எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல எஸ்தர் ராஜாத்திக்கு தெரியாத ஒரு காரியத்தை மொர்தெகாய் சொல்லி அனுப்புறார். இப்பொழுதுதான் எஸ்தருக்கு திருமணம் ஆகிறது. திருமண வாழ்க்கை அவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள். ஆனால் மொர்தெகாய் ஒரு காரியத்தை சொல்லி அனுப்புகிறார். தேவனுடைய ஜனமாயிருக்கிற யூத குலத்தை எல்லாம் அழிப்பதற்கு சதி திட்டம் தீட்டப்பட்டிருக்கதை சொல்லி அனுப்புகிறார். மொர்தெகாய் சொல்றாரு, நீ அகத்தியமாய் நீ ராஜாவை பார்க்கணும், கட்டாயமா பார்க்கணும், நீ கண்டிப்பா பார்க்கணும், லேட் பண்ணாத, சீக்கிரமாய் போய் ராஜாவை பாரு என்று. ஆனா அவங்க சொல்றாங்க, அண்ணே நான் எப்படி ராஜாவை நான் பார்க்க முடியும், நான் எப்படி பார்க்க முடியும், என்ன அவர் கூப்பிடவில்லை என்று சொல்லும்போது இந்த மொர்தெகாய் எச்சரிக்கிறார். அப்பொழுதுதான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, யூதர் எல்லாம் கூடி வர செய்து நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, நானும் ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஒரு ஜெபத்தோட ராஜாவை போய் பார்க்கறாங்க. ராஜ சமூகத்துல மறுபடியும் எஸ்தருக்கு தயை கிடைச்சதுனால ஒரு பெரிய வெற்றியை யூதகுலம் சந்தித்ததை, ஒரு வெற்றியை ஜெயத்தை ஆண்டவர் தேவ பிள்ளைகளுக்கு தந்ததை தான் இந்த எஸ்தர் புத்தகத்துல பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. ஒரு ஜெப அழைப்பு கொடுக்குறாங்க, நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, நானும் ஜெபிக்கிறேன். நம்ம நிறைய நேரத்துல ஜெபிக்கவே இல்லாம என் ஜெபத்தை கேட்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நிறைய பேர் பாருங்க அதிகமா ஜெபிச்சிருக்கவே மாட்டாங்க, தேவ சமூகத்துல காத்திருக்க மாட்டாங்க, ஆனா அவங்களுக்கு உள்ளத்தின் ஆழத்தெல்லாம் என் ஜெபத்தை கேட்கணும்னு சொல்லி. இங்க எஸ்தர் அப்படி அல்ல, நானும் ஜெபிக்கிறேன், நீங்களும் ஜெபிங்க, தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு திருமணமாகி 30 நாட்கள் ஆனாலும் சொல்றாங்க, நானும் என் தாதிமாரோ உபவாசம் பண்ணுவோம், அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் ஜெபிப்போம் என்று ஒரு வைராக்கியமான ஒரு வார்த்தை. திருமணமான 30 நாளில் நானும் என் வேலைக்காரிகளும் ஜெபிப்போம் என்று அந்த ஒரு எஸ்தர் ராஜாத்தியால இந்த இள வயதுல தைரியமாய் சொல்ல முடியுமானால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சத்தியத்தை கேட்கிறோம். எத்தனையோ முறை சத்தியத்தின்படி நடப்பதற்கு கர்த்தர் நமக்கு ஆலோசனை தருகிறார். நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்குது? ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய ஜெபத்தை கர்த்தர் நிச்சயமாய் கேட்கிறார். ஜெபத்தை விரும்புகிறவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் நன்மைகளை செய்கிறார். வெற்றியை விரும்புறவங்க ஜெபிப்பாங்க, தோல்வியை எதிர்க்கிறவங்க ஜெபிப்பாங்க. நிறைய பேருக்கு வெற்றி மேல விருப்பமே இல்லை. ஏதோ நாட்கள் போகுது, ஏதோ காலங்கள் போகுது, ஏதோ அந்தந்த நாளைக்குரிய பாடு கடந்து போகிறது இல்ல. ஒரு ஜெயத்தை பெற வேண்டிய நாட்கள். ஏன் எஸ்தர் போராடுறாங்க? தேவன் எங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை தரணும். சத்துருக்கள் எங்களுக்கு விரோதமாய் பெருகி இருந்தாலும், சத்துருக்கள் எங்களுக்கு விரோதமாய் சதி திட்டம் தீட்டி இருந்தாலும், தேவன் எங்களுக்கு ஒரு ஜெயத்தை தர வேண்டும் என்று ஜெபத்தோடு காரியத்தை ஆரம்பித்தார்கள். அதன் ஒரு பகுதியை தான் எஸ்தரின் புத்தகம் 9:12 வாசித்தோம். 7ஆம் அதிகாரத்திலிருந்தே ஆண்டவர் செயல்பட ஆரம்பித்தார். 7ஆம் அதிகாரத்திலிருந்தே ஆண்டவர் யூத ஜனங்களுக்கு வெற்றியை கொடுக்க ஆரம்பித்தார். படிப்படியாய் ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுடைய பிள்ளைகள் வெற்றியை கண்டார்கள், ஜெயத்தை பார்த்தார்கள். ஆனாலும் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல ராஜா மறுபடியும் கேட்கிறா, உன் வேண்டுதல் என்ன, உன் மன்றாட்டு என்ன? இந்த
இந்த காலையில தேவனை தேடி வந்த தேவ பிள்ளைகளே, உங்கள் வேண்டுதல் உங்கள் மன்றாட்டும் என்ன? அதிக நாளாய் உங்கள் உள்ளத்தை உடைத்த சில காரியங்கள், அதிக நாளாய் தேவ சமூகத்தில் காத்திருக்க காரியங்கள், என் வேண்டுதல் கேட்கப்படாதா? என் ஜெபம் கேட்கப்படாதா? என் கண்ணீரின் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தர மாட்டாரா? கண்ணீரெல்லாம் துருத்தில வைத்திருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தாரே, ஆனால் ஏன் என் கண்ணீருக்கு பதில் இல்லை என்று சொல்லி அநேக நாளாய் தேவ சமூகத்தில் மன்றாடி கொண்டு குமுறி கொண்டிருக்கிற அநேக காரியத்தில் கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் பதிலை தருவாராக. விசுவாசத்தோடு இன்னைக்கு சொல்லணும், என் வேண்டுதலின்படி எனக்கு செய்வார், என் மன்றாட்டின்படி எனக்கு கட்டளையிடுவார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காத்திருப்போம். நிச்சயமாய் கர்த்தர் செய்வார். 1 ராஜாக்கள் 8:28 சாலமோன் ஒரு ஆலயத்தை கட்டிவிட்டு ஆண்டவரை பார்த்து சொல்றார், ஆண்டவரே என் விண்ணப்பத்தையும் என் மன்றாட்டையும் நிச்சயமா கேட்பீங்க. எப்போ? ஆலயத்தில் வந்து எப்பொழுதெல்லாம் நான் கர்த்தரை நோக்கி பார்க்கிறனோ, எப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்தை வந்து நிற்கிறனோ, அப்பொழுதெல்லாம் என் விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்கிற தேவன் என்று ஆண்டவரை தொழுது கொள்கிறதை வாசிக்கிறோம். சங்கீதம் 5:2 சொல்லுகிறது, தாவீது ஆண்டவற்றை கேட்கிறார், ஆண்டவரே என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டுறலும். என்ன ஒரு குமுறல் பாருங்க தாவீதுக்கு, ஆண்டவரே என் சத்தத்தை கேளுங்கப்பா, என் வேண்டுகிற சத்தத்தை கேளுங்க, என் ஜெப சத்தத்தை கேளுங்க என்று சொல்லி தாவீது தேவ சமூகத்தில் சொல்லுகிறதை வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. என்ன ஒரு அருமையான ஒரு வார்த்தை. இதுக்கு தான் நம்ம ஏங்குறோம். ஆண்டவரே கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்லாதா? சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவரே உன் ஜெபத்தை கேட்டுட்டேன்னு சொல்ல மாட்டீங்களான்னு சொல்லி எத்தனையோ முறை நம்ம தேவ சமூகத்தில் காத்திருக்கிறோமே. சகரியா ஒரு வயது முதிர்ந்த ஒரு ஆசாரியன், அவருக்கு குழந்தை இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அந்த குழந்தை இல்லாத சூழ்நிலையில் தன்னுடைய அந்திய காலத்தில் தன்னுடைய முதிர் வயதில் தேவ சமூகத்தில் நின்று ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். தெரியாது இன்றைக்கு தூதன் வந்து இப்படி சொல்லுவார் என்று சகரியாவுக்கு தெரியாது. இன்னைக்கு என் ஜெபம் கேட்கப்படும் என்று அவருக்கு தெரியாது. ஆனால் அவர் போய் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்காக தேவ சமூகத்தில் போய் நிற்கிறார். பரத்திலிருந்து ஒரு வார்த்தை, சகரியாவே பயப்படாதே சகரியாவே என்று தேற்றிவிட்டு ஆண்டவர் சொல்கிறார், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அருமையான தேவ ஜனமே, உன் வேண்டுதலை கர்த்தர் கேட்கிறார், உன் ஜெபத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுவார். தேவ சமூகத்தில் சுத்த இருதயத்தோடு செய்யப்படுகிற எல்லா ஜெபங்களுக்கு பதில் உண்டு. அக்கிரம சிந்தை கொண்டிருக்கும் போது பதில் தருகிற தேவன் அல்ல, சுத்த இருதயத்தோடு சுத்திகரிப்பின் இருதயத்தோடு, ஆண்டவரே என் குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து நான் செய்கிற ஜெபத்திற்கு பதில் தாரும் என்று கேட்கும் போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு அவர் பதில் தருகிற தேவனாய் இருக்கிறதை நான் வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தில் 100க்கு அதிபதி ஒருவன் இருக்கிறான். அவன் வேலைக்காரன் சுகம் இல்லாமல் இருக்கிறானா. எனக்கு ரொம்ப அந்த வார்த்தையை வாசிக்கும் போது ஆச்சரியமா இருக்குது. ஏங்க அவன் ஒரு 100க்கு அதிபதி, அவன் ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கிற ஒரு மனுஷன். அவன் வீட்டில் இருக்கிற ஒரு வேலைக்கார சுகம் இல்லைன்னு ஆண்டவரை தேடி வர்றான். ஆண்டவரை வேண்டி கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. வேண்டுறாப்பா, என் வீட்டில் வேலைக்காரன் சுகம் இல்லாமல் படுத்திருக்கிறான், எப்படியாவது சுகம் தாரும் என்று ஒரு வேலைக்காரனுக்காக இவ்வளோ தூரம் கடந்து வந்து ஆண்டவற்றை வந்து கேட்குறான். அப்போ ஆண்டு சொல்றாரு, நான் வந்து அவனை சுகமாக்குவேன் என்று சொல்லுகிறான். ஆனால் அவன் சொல்கிறான், என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரம் நல்லப்பா, நீ ஒரு வார்த்தையாகிலும் சொல்லும். ஆண்டவர் அப்போ தான் சொல்கிறாரு, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவில்லை என்று சொல்லி ஆண்டவருடைய விசுவாசத்தை மெச்சிக்கொள்ளுகிறார். அவனுடைய வார்த்தையின்படியே சுகமாகிறது, அவனுடைய விசுவாசத்தின்படியே சுகம் நடக்கிறது. அவன் வேண்டிக் கொண்டான். தேவனுடைய பிள்ளைகளை யாருக்காக வேண்டுறீங்க? உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் வேண்டுமோ? உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் அற்புதம் வேண்டுமோ? உங்களுடைய வருமானத்தில் ஒரு அற்புதம் வேண்டுமோ? எது உங்களுடைய மன வேண்டுதலாக இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஜெபங்கள் உண்டு, அதை ஒவ்வொரு நாளும் ஏறெடுப்போம். ஆனால் ஒரு ஜெபத்தை திரும்ப திரும்ப பண்ணுவோம். அதுதான் மன்றாட்டு. அதான் வேதம் சொல்லுது, ஒரு மன்றாட்டு என்ன? அதின்படி செய்யப்படும் என்று சொல்லப்படுது. மன்றாட்டு என்பது திரும்ப 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 ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லுகிற ஒரு காரியம். உங்கள் வேண்டுதல் உங்களுடைய மன்றாட்டும் இந்த 8வது மாதத்தில் எப்படிப்பட்டதா இருக்கிறது? எதற்காக மன்றாடுகிற, எதற்காக தேவ சமூகத்தில் காத்திருக்கிறீங்க, எந்த வேண்டுதல் நிறைவேறும் என்று எதிர்பார்க்கிறீங்க, எல்லாவற்றையும் செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். விசுவாசம் உள்ள ஜெபத்திற்கு, நம்பிக்கையோடு செய்கிற ஜெபத்திற்கு, சுத்த இருதயத்தோடு செய்கிற எல்லா ஜெபத்திற்கும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பதில் தருகிற தேவனா இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நெகேமியாவுடைய காதுகளுக்கு ஒரு துக்க செய்தி வருகிறது. அலங்கம் எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டதும் அந்த எருசலேமுடைய அலங்கம் சுட்டரிக்கப்பட்டதையும் கேட்கும்போது நெகேமியா ஒரு வார்த்தை சொல்லுகிறார், பரலோகத்தின் தேவனை நோக்கி மன்றாடி என்று வாசிக்கிறோம். மன்றாடுகிறார். தேவன் தான் எனக்கு பதில் தர முடியும். நிறைய நேரத்தில் நம்ம ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறது இல்லை. ஜெபிக்கிறோம், ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ, சிலர் 1 மணி நேரமோ ஜெபிச்சுட்டு நம்ம ஜெபத்தை முடிச்சிடும். மன்றாடுதல் என்பது திரும்ப திரும்ப ஆண்டவற்றை சொல்லுகிறது. மன்றாட்டு என்கிற வார்த்தைக்கு ஆங்கில வேதாகமம் இப்படி சொல்ல பெட்டிஷன் தான் போட்டிருக்கு, மனு என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. மண்டே பெட்டிஷன் கொடுக்கறதுக்கு பாருங்க, கலெக்டர் ஆபீஸ்ல எவ்வளவோ கூட்டங்கள். போன திங்கட்கிழமை கூட பார்த்தேன், ஜனங்கள் வந்து கூட்டம் கூட்டமா இருந்து அந்த ரோடையே பிளாக் பண்ண மாதிரி வந்து நிற்கிறாங்க.
அவ்வளவு போராட்டம். எப்படி எங்கள் மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாதா? ஒரு கலெக்டர் கருணை காண்பிப்பாரானால் எங்களுடைய குறைகள் தீர்க்கப்படுமே என்று சொல்லி அதற்காக ஜனங்கள் இவ்வளவு கூட்டமாய் ஓடி வரும்போது ஒரு பரலோக ராஜா நம்முடைய மனுவை ஏற்றுக்கொள்கிறார். நம்முடைய வாஞ்சையாய் தேவ சமூகத்தில் கண்ணீரோடு தேவ சமூகத்தில் நம்முடைய இருதயம் உடைக்கப்பட்டு தேவ சமூகத்தில் மனுவை போல திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிற பாருங்க, அப்பா இதுல ஒரு அற்புதம் செஞ்சிருங்க, இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி தேவ சமூகத்தில் சொல்லுகிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் அவர் பதில் தருகிறார். அதான் யோபு சொல்லுகிறார். யோபு 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல என் மன்றாட்டு கேட்கப்பட்டால் நலமாயிருக்கும் என்பது போல ஜெபிக்கிறார். ஆண்டவரே என் மன்றாட்டை கேளுங்க என்று கதறுகிறார். தேவனுடைய பிள்ளை, உங்கள் மன்றாட்டை கர்த்தர் கேட்பார், நிச்சயமாய் கேட்பார். உங்கள் கண்ணீருக்கு கர்த்தர் பதில் தருவார். நீங்க தேவ சமூகத்தில் மன்றாடி கொண்டு மனசற்ற சொல்ல முடியாத சில அங்கலாய்ப்புகளா இருக்கலாம். மனசற்ற சொன்னா என் குடும்பத்தை பத்தி என்னமோ நினைப்பாங்கன்னு சொல்லி உள்ளத்துக்குள் வைத்து தேவனுக்கு உங்களுக்கு மாத்திரம் தெரிகிற சில மன்றாட்டுகள் உண்டல்லவோ, உங்கள் மன்றாட்டில் கர்த்தர் கேட்டு அதன்படியே செய்கிற வல்லமையுள்ள தேவனை நாம் சேவிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல கானானிய ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் சொல்றார், ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. ஒரு கானானிய ஸ்திரீ ஒருத்தங்க இருக்கிறாங்க, ஆண்டவரை தேடி வர்றாங்க. அவங்க மகளுக்கு ரொம்ப சுகம் இல்லை, அதனால ஆண்டவரை தேடி வர்றாங்க. ஆனா அவங்க தேடி வந்து தேவ சமூகத்தில் சொல்றாங்க, ஆண்டவரே என் மகா கொடிய வேதனையா இருக்கிற அப்படிலாம் சொல்லும்போது ஆண்டவர் ஒரு இடத்துல வாசிக்கிறோம், அவரோ பேசாமல் இருந்தார் என்று போட்டிருக்கோம். ஒரு வார்த்தையும் கர்த்தர் சொல்லலையாம். ஆனாலும் திரும்ப 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 அவற்றை கேட்டுட்டே இருக்கிறாங்க. அப்போ சீசர்கள் சொல்றாங்க, அவளை அனுப்பிவிடும் என்று வேண்டிக் கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அனுப்பி விட்டுருங்க, இவற்றை என்ன பேசு அப்படின்னு. ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளையுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்லன்னு சொல்லி. ஆனாலும் அந்த ஸ்திரீ ஒரு வார்த்தை சொல்றாங்க, அது உண்மைதான் ஆண்டவரே, பிள்ளைகளை அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போட மாட்டாங்க, உண்மைதான். ஆனாலும் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை அந்த நாய்க்குட்டிகள் தின்னுமே. இந்த 8வது மாதத்தில் கர்த்தருடைய மேஜையிலிருந்து உங்களுக்காக எனக்காக சில துணிக்கைகள் விழுந்தே ஆகும். நன்மையின் துணிக்கைகள் விழும், ஆசீர்வாதத்தின் துணிக்கைகள் விழும், ஆரோக்கியத்தின் துணிக்கைகள் விழும். தேவனை தேடி வந்த நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வேண்டுதலை அவர் கேட்கிறார். சகரியாவை உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்பது போல கர்த்தர் நம்முடைய வேண்டுதலை கேட்கிறார். அதான் சொன்னி விரும்புகிறபடி உனக்காக கடவுள். அதான் மன்றாட்டுன்னு சொன்னேன். திரும்ப திரும்ப பேசிட்டே இருக்கிறாங்க. அவங்க போகிறதுக்கு மனசே இல்ல, வீட்டுக்கு போறதுக்கு மனசு இல்ல. ஏன்னா வீட்டுல பார்த்த காட்சி, பிள்ளைய வீட்டுல விட்டுட்டு வந்தாங்க. வேதம் சொல்லுது, என் மகள் கொடிய வேதனைப்படுகிறா, கொடிய வேதனை. அதை அந்த அம்மாவால தாங்க முடியல. அதனால மன்றாடிக்கிட்டே இருக்கிறாங்க. எப்படி ஆகலாம் அற்புதம் செஞ்சிருங்கப்பா. உங்கள் மன்றாட்டு இப்படியா இருக்கிறதோ, ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து மன்றாடி கொண்டு இந்த காலவில் வந்திருக்கிறீர்களோ, என் இருதயம் யாருக்கு தெரியும் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, உங்கள் மன்றாட்டை கேட்கிற ஒரு பரலோகத்தின் ராஜா இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். நம்பிக்கையோடு பேசுகிறேன், விசுவாசத்தோடு பேசுகிறேன். கர்த்தர் இந்த காலவில் உங்கள் மன்றாட்டை உங்கள் விண்ணப்பத்தையும் கேட்டு அவர் பதில் தருகிற ஒரு தேவன். ஒரு சம்பவத்தை நான் கேட்டேன். ஒரு ஊழியம் செய்கிற ஒரு சகோதரிக்கு 4 குழந்தைகள், 4 பிள்ளைகளும் பிறந்து இறந்து விட்டார்கள். 5வது முறை அவர்கள் கருவுற்றிருக்கும் போது 5வது மாதத்தில் செக்கப்புக்காக டாக்டர்கிட்ட போனாங்களாம். அப்போ டாக்டர் சொன்னாரா, ஏமா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா, பிள்ளை உள்ள செத்து போய் அப்படி உறுப்புகள் எல்லாம் கலன்று ஒரு கழனி தண்ணிக்குள்ள எப்படி இந்த பிள்ளை இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது, உடனே அட்மிட் ஆகுங்க, சீக்கிரமா இந்த பிள்ளையை வெளியே எடுக்கணும், இல்லைன்னா நீ செத்து போவன்னு. அப்போ அந்த சகோதரி சொன்னாங்களாம், இல்லை இந்த பிள்ளை 5வது எனக்கு இந்த பிள்ளையை தரும்போது நான் ஆண்டவற்றில் வைராக்கியமா கேட்டு வாங்கினேன், அவர் தான் இந்த பிள்ளை எனக்கு தந்தார். ஆகவே நான் வீட்டுக்கு போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு செக்கப் வரேன்னு. அந்த டாக்டர் சத்தம் போட்டாராம், நீ உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்குது, நீ இப்படி சொல்லி கொண்டிருக்கிறாய், வயிற்றுல வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்டை பாரு, பிள்ளை வயிற்றுல கலண்டு போய் விட்டது, அதனுடைய உறுப்புகள் சிதைந்து அழுகி கிடக்குது பிள்ளை, நீ பிள்ளையை இப்பொழுது வெளியே எடுக்காவிட்டால் உன் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று. இவர்கள் விசுவாசத்தோடு வீட்டுக்கு திரும்பி வந்தார்களாம். 3 நாள் வீட்டை அடைத்து அவர் அரைக்கதவை பூட்டி ஒருவரையும் உள்ளே விடாமல் வைராக்கியமா ஜெபிச்சாங்க. ஆண்டவரே 4 முறை என் பிள்ளையை நான் இழந்துட்டேன், இந்த 5வது முறை கருவுற்றும் போது நீங்க தானே சொன்னீங்க நான் உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன் என்று சொன்னீங்களேன்னு சொல்லி ஒரு வைராக்கியமா ஜெபிச்சுட்டு 5வது மாதத்துல ஸ்கேன் ரிப்போர்ட் எடுக்க போனாங்களாம். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்களாம், என்ன இவங்களுக்கு விசுவாசம், எப்படி இவர்களால் இந்த சூழ்நிலை விசுவாசமா இருக்க முடிந்தது. 5வது மாதத்துல திருப்பி போய் ஒரு வாரத்துல அவங்க ஸ்கேன் எடுக்க போனபோது எந்த பிள்ளை அழுகிவிட்டது என்று சொன்னார்களோ, எந்த பிள்ளை உருக்குலைந்தது என்று சொன்னார்கள், அதே பிள்ளை அழகாய் உயிரோடு ஜீவனோடு துடித்து கொண்டிருந்தது. இன்றைக்கு கர்த்தர் 2 குழந்தைகளை தந்து ஊழியம் செய்ய வைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா, நம்முடைய மன்றாட்டை கர்த்தர் கேட்கிறார், நம் ஜெபத்தை தள்ளாத தேவன். சங்கீதம் 37:4 கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். சந்தோஷமா போறோம். அப்ப பாருங்க, சந்தோஷமா இல்லாட்டா கூட ஜெபத்தை கேட்க மாட்டார் போல தெரியும். சிலர் ரொம்ப ஜெபம் பண்றோம், துக்கமுகமா இருக்கிறோம். அதான் 1 சாமுவேல்ல வாசிக்கிறோம், அந்நாள் துக்கமுகமா இருக்கவில்லை,
நம்ம இருதயத்தில் இருக்கிற சந்தோஷம் கூட சில நேரம் தேவனிடத்திலிருந்து பதில்களை பெற்றுத் தருகிறது. அதனால ஆராதனை முடிஞ்சு வெளியே போகும்போது சந்தோஷமா போங்க. கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டுட்டாரு, கர்த்தர் எனக்கு அற்புதம் செஞ்சுட்டாரு, என் மன்றாட்டு தேவ சமூகத்தில் கேட்கப்பட்டது, நான் மகிழ்ச்சியா இருப்பேன், நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம தேவ சமூகத்தில் சந்தோஷமா இருப்போம். தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் தருகிறார். 1 நாளாகமம் 4:10 வேதம் சொல்லுகிறது, யாபேஸ் ஜெபிக்கிறாரு. அப்படி வேதம் அப்படி சொல்லுகிறது, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று சொல்லப்படுது. பாருங்க, ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுக்கிறார் யாபேஸ். தள்ளப்பட்ட மனுஷன், துக்கத்தின் மகன் என்று பெயரிடப்பட்டவன், ஆனாலும் சகோதரர் மத்தியில் கர்த்தர் கனப்படுத்தி அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அருளினார் என்று வாசிக்கிறோம். தானியேல் 9:23 சொல்லுகிறது, பிரியமானவனே, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. எனக்கு மிகவும் பிடித்த ஒரு வார்த்தை, பிரியமானவனே. ரொம்ப முக்கியம் தேவனுடைய பிள்ளைகளே. பிரியமானவனாய் தானியேல் இருந்ததுனால வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே, ஜெபிக்க ஆரம்பிச்ச போதே பதில் வந்துருச்சான். என்ன ஒரு கிருபை பாருங்க. வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. அதான் சொன்னேன், சுத்த இருதயத்தோடு தேவ சமூகத்தில் செய்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தருகிறார். பிரியமான தேவ மனுஷனாய், பிரியமான தேவ மனுஷியா இருந்து இந்த மாதத்தில் கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு காத்திருந்து நாம் ஜெபிக்கும் போது கர்த்தருடைய மன்றாட்டை விண்ணப்பத்தை கேட்கிறார். அதான் எஸ்தரின் புஸ்தகத்தில் வாசித்தோம்ல, எஸ்தர் 9:12 உன் வேண்டுதல் என்ன, அதன்படி கட்டளை எடுக்கிறவர், உன் மன்றாட்டு என்ன, அதன்படி செய்யப்படும் என்ற ராஜாத்திய எஸ்தருக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கிறார். கிட்டத்தட்ட எஸ்தர் கேட்டது போல எல்லா காரியத்தையும் ராஜா செஞ்சு முடிச்சிட்டாரு. ஆனாலும் ராஜாவுக்கு இன்னும் ஒரு எண்ணம், ஒருவேளை எஸ்தர் விரும்புற மாதிரி எல்லாம் செஞ்சுட்டோமா. அதான் சொன்னேன், 2:17 அதிக தயை கிடைச்சதுனால திரும்ப திரும்ப அந்த ராஜா அந்த வார்த்தையை கேட்டு கேட்டு எஸ்தருடைய வாழ்க்கையில அவர் காரியத்தை செய்கிறத நம்ம பார்க்கிறோம். உன் மன்றாட்டு என்ன, அதன்படி செய்யப்படும். அப்பவும் சில காரியத்தை எஸ்தர் ராஜாத்தி ராஜ சமூகத்தில் சொல்றாங்க, இன்னும் கூட ராஜா இதெல்லாம் செஞ்சிருங்கன்னு. அப்படியே செய்து அந்த அதிகாரம் முழுவதும் நீங்க வாசித்து பார்க்கும்போது கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய செய்து அவர்கள் விருந்துண்டு கொண்டாடுகிற பண்டிகை நாளாய் மாற்றினார்கள். ஏன் தெரியுமா? ஜெபத்தோடு செய்த அந்த காரியம் கர்த்தருடைய வாழ்க்கையில விண்ணப்பத்தை கேட்டார். அவருடைய கூக்குரலை கர்த்தர் கேட்டு எஸ்தர் ராஜாத்திக்கு மட்டுமல்ல முழு யூத குலத்திற்கும் கர்த்தர் அற்புதங்களை செய்து சத்துருவை அழித்து போடும்படி ஒரு நல்ல நாட்களை கர்த்தர் நியமித்திருந்தார். இந்த மாதத்துல கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பாராக, உங்கள் விண்ணப்பத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்வாராக. அப்படியே சந்தோஷமா எழுமி நிற்கலாமா? நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேனையா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேனையா. உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க அவருடைய தயவு பெரியது, அதிக தயை எனக்கு உண்டு. நிச்சயமா என் தேவன் என் ஜெபத்தை கேட்பார், என் மன்றாட்டை கேட்பார். என் கண்ணீர்கள் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டாயிற்று. என் அலைச்சல்களை அறிந்திருக்கிறவர், இதுவரைக்கும் தேவ சமூகத்தில் காத்திருந்த நாட்களை அறிந்திருக்கிற தேவன், இந்த 8வது மாதத்துல நான் தேவ சமூகத்தில் எத்தனை நாட்களால் எதிர்பார்த்திருந்த ஒவ்வொரு காரியத்திற்கும் பதில்கள் வந்தாயிற்று. பரலோகத்தின் தேவன் எனக்கு காரியத்தை கைகுடி வர பண்ணுவார். பரலோக ராஜா என் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். ஓ, உன் வேண்டுதல் என்ன, அதன்படி கட்டளையிடப்பட்டு உன் மன்றாட்டு என்ன, அதன்படி செய்யப்படும் என்று ஒரு உலக பிரகாரமான ராஜாவே, ஒரு ராஜாத்திய எஸ்தருக்கு உத்தரவாதம் சொல்ல முடியுமானால் பரலோக ராஜா, சர்வவல்ல ராஜா நம்முடைய ஜெபத்தை தள்ளுவாரோ, நம்முடைய ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பாரோ? நிச்சயமாய் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கண்ணீர்கள் மாறுகிறது, கவலைகள் மாறுகிறது, ஏக்கங்கள் நிறைவேறுகிறது, மன விருப்பங்கள், மன வாஞ்சைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா.